So hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு 2013ல வெளியான The Mortal Instruments City of Bones அப்படின்னு ரொம்ப சூப்பரான ஒரு தரமான ஃபேண்டசி கதை. படம் பழசா இருக்கேன்னு தப்பு கணக்கு போடுறாதீங்க. ஏன்னா நினைக்கிறத விட கிராபிக்ஸ்ல பட்டைய கிளப்பிருப்பாங்க. அதுலயும் அங்க இங்கன்னு செமையா ட்விஸ்ட் வேற. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி அதுலயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம கதையோட ஹீரோனை காட்டுறாங்க. தான் ஃப்ரெண்ட் ப்ரூஸ் கூட கால் பேசிக்கிட்டே பேப்பர்ல ஒரு சில நம்பர்ஸ் எழுதிட்டு இருப்பா. கூடவே தன்னையே அறியாம ஒரு வித்தியாசமான சிம்பிளையும் வரைஞ்சிட்டு இருக்கா. கரெக்டா பண்றதுக்கு ஹீரோயினோட அம்மா ஒரு பெரிய போர்டை தூக்கிட்டு வராங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆர்டிஸ்ட். வித்தியாசமான படங்களை வரைஞ்சு அதை பணக்காரங்க கிட்ட வித்து அது மூலமா பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளு. பக்கத்துல ஒருத்தன் கண்ணாடிக்காரர் இருக்கால, இவனோட பேரு லூக்கு. இந்த அம்மாவோட முன்னாள் கணவர் இறந்து போயிட்டாரு. அதனால லூக்கா ரெண்டாவதா திருமணம் பண்ணி இப்ப அவரு கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப உடனே ஹீரோயினும், அம்மா இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ ப்ரூஸ் கூட வெளியில போயிடுவேன். பதிலுக்கு அம்மாவும் பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு வழி அனுப்பி வச்சிருவாங்க. அப்பதான் அங்க இருக்க பேப்பர்ல ஹீரோயின் ஒரு வித்தியாசமான சிம்பிளை வரைஞ்சிருப்பால, அதை கவனிக்கிறாங்க. சடனா லூக்கு உள்ள போந்து கிளாரிக்கு எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆனா என்னோட பார்வையில கிளாரி என்னைக்குமே சின்ன பொண்ணுதான். சோ இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் தேவை. இவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசுறாங்கன்னு தெளிவா தெரியல. கட் பண்ண அடுத்து நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டான ப்ரூஸை கூட்டிக்கிட்டு ஒரு சின்ன பார்ட்டிக்கு வந்திருப்பா. அப்ப மேடையில இருக்க ஆளு கேவலமா பாடிட்டு இருப்பான். ஐயோ கிளாரி, சத்தியமா என்னால இந்த சவுண்ட காது கொடுத்து கேட்க முடியல, கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்காக ஒரு காஃபி கொண்டு வரேன். அப்பதான் ஹீரோயினே கவனிக்கிறா, ப்ரூஸ் கொண்டு வந்த காஃபி கப் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் இப்ப ஒரு வித்தியாசமான சிம்பிள் தெரியுது. ஹீரோயினுக்கு டவுட், அது எப்படி ஒரே மாதிரி சிம்பிள் திரும்ப திரும்ப நம்மளோட மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கு, ஒருவேளை இந்த அடையாளத்துக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு சொல்லிட்டு அன்னைக்கான பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு நேரா வெளியில வரும்போது கண்ணு கட்டுற தூரத்துல ஒரு பெரிய பாரை கவனிக்கிறா. அதோட பலகையிலுமே ஹீரோயின் பார்த்தா அதே சிம்பிள் தெரியுது. டே ப்ரூஸ், நீ அதை கவனிச்சியா? அந்த போர்டுல இருக்க அதே சிம்பிள் தான் நான் அடிக்கடி பாத்துட்டு இருக்கேன். ஒருவேளை இந்த பாருக்குள்ள போனா கண்டிப்பா என் கேள்விக்கான பதில் கிடைக்கும் நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு புரியாம ப்ரூஸும் கவனிப்பான். ஆனா இவனோட கண்ணுக்கு எந்த ஒரு சிம்பிளும் தெரியல. கிளாரி, உனக்கு ஏதோ தலையில அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நீ வெறும் போர்டை பார்த்து சிம்பிளை பார்த்தா அதை பார்த்தேன்னு கதை விட்டுட்டு இருக்க? இதுக்கடையில வேற அந்த பாருக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு இன்விடேஷன் லெட்டர் தேவை. அதனாலயே வெளியில இருக்க பாடி கார்டு உள்ள விடவே மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோயின் பேசின எல்லாத்தையுமே டேனின்னு ஒருத்தன் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்திருப்பான். சடனா என்ன யோசிச்சான்னு தெரியல, பாடி கார்டோட காதுல இவங்களை உள்ள விடுன்னு சொல்லி பர்மிஷன் கொடுப்பான். யாரு என்னன்னு தெரியல. சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு நேரா பப்புக்கு வந்த ஹீரோயின் சுத்தி முத்தி கவனிக்கும் போது டேனி இப்ப நம்ம ஹீரோயினை கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கடையில பாரோட இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு அழகான பொண்ணு, இவளோட பேரு மேரி. அவ வேணும்னே டேனிக்கு ரொமான்டிக்கா சிக்னல் கொடுப்பா. பையன் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து கசமுசா பண்ணலாமேன்னு பாக்குற நேரத்துல மேரியோட கையில மாட்டிருந்த பேங்கல் அது இப்ப ஏதோ ஒரு பாம்பு மாதிரி நெளிஞ்சு டக்குன்னு ஒரு வெப்பனா மாறிடுச்சு. நடக்கிற எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. இதுக்கிடையில அந்த டேனி மேரி கூட ஒண்ணு மண்ணுமா இருக்கலாம்னு லைட்டா சட்டையை விளக்கும் போது உள்ள டாட்டோ குத்தி இருக்க விஷயத்த பார்த்து பயபுளுக்கு செம ஷாக்கு. ஏதோ ஒரு காரணத்தால அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போலான்னு பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே மீறி சாட்டை கயிறை பயன்படுத்தி டேனிய கொத்தா பிடிக்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஜாக்குங்கிற இன்னொருத்தன் ஓடி வந்து கத்திய வச்சு கரெக்டா டேனிய குத்தி அதே இடத்துல கொண்டுட்டான். பயந்து போன ஹீரோயின் பயங்கரமா கத்துவா. ஆனா பப்ல இருக்க மத்தாளுங்க மட்டும் இதெல்லாம் பெருசாவே கண்டுக்கல. ஏன்னா ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும் தான் இப்ப நடந்த சம்பவங்கள் தெரியுது. மத்த யாருக்குமே டேனி இறந்து போனது தெரியவே இல்ல. ப்ரூஸ்க்கு என்ன தோணும், சரி ஒருவேளை ஹீரோயின் மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா போலன்னு அவசரமா அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டாங்க. ரொம்ப யோசிக்காம நைட்டு வீட்டுக்கு போய் நிம்மதியா ஓய்விடு, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு ப்ரூஸும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா நேரா வீட்டுக்கு வந்த ஹீரோயின் அவ பாட்டுக்கு ரூம்ல போய் தூங்க ஆரம்பிக்கிறா. காலையில விடிஞ்சதுமே கண்ண முழிச்சு பாக்கும்போது கை ஃபுல்லாவே ஏதோ கிரையான் சால கிறுக்கின மாதிரி அவ்வளோ அழுக்கா இருக்கு. என்ன இது, நைட்டு நம்ம சுத்தபத்தமா கையெல்லாம் கழுவிட்டு தான் தூங்கணும், அப்புறம் எப்படி இவ்ளோ கரைகள்னு புரியாம உள்ளுக்குள்ள குழப்பம். இங்கதான் ஹீரோயினுக்கு செம ஷாக்கு. அந்த ரூம் ஃபுல்லாவே இவ அடிக்கடி ஒரு வித்தியாசமான சிம்பிளை பாப்பால அது வரையப்பட்டிருக்கு. அப்படின்னா நைட்டு தூங்குனதுக்கு அப்புறமா தன்னையே அறியாம நம்ம தான் அந்த சிம்பிளை வரைஞ்சிருக்கோம் போலன்னு ஹீரோயினுக்கு மரண பயம். அவசரமா வரைஞ்சு வச்ச பேப்பர்லாம் பேக்ல எடுத்து வச்சுட்டு, அம்மா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் ப்ரூஸ் கூட வெளியில போறேன். இல்ல என்னால முடியாது, நான் வரைஞ்ச ஓவியத்துல ஒண்ணு இன்னைக்கு நான் வித்திருக்கேன். சோ அந்த பணத்தை வச்சு நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போறோம். பாருங்கம்மா, நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன், சோ என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போயிடுங்கன்னு சொல்லிட்டு வேகமா ப்ரூஸ பாக்குறதுக்காக பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கா. ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு இருக்க நேரம் பார்த்து கடைக்கு வெளியில நம்ம கதையோட ஹீரோ ஜாக் இருக்கான் பாத்தீங்களா, அதாங்க நேத்து நைட்டு பார்ல கூட டேனிய குத்தி கொண்டிருப்பானே, அவன் முன்னாடி வந்து நிப்பான். ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோயின், ப்ரூஸ் நீ பாத்தியா, தோ நிக்கிறான் பாரு, அவன் தான் நேத்து நைட்டு டேனிய கத்திய வச்சு குத்தி கொன்னான். லாரா உனக்கு என்னாச்சு, நல்லா ஒத்து பாரு, வெளியில யாருமே இல்ல. ஆக்சுவலா இப்ப பாக்கும்போது உண்மையாவே அந்த இடத்துல யாரும் இல்ல. அப்பாடா, ஒரு வேளை வந்தவன் போயிட்டான் போலன்னு பெருமிச்சு விட்டுக்கிட்டு தான் கொண்டு வந்த பேப்பர்ஸ ப்ரூஸ் கிட்ட காட்டி, தோ நீயே பாரு, நேத்து நைட்டு பப்லையும் இதே மாதிரி சிம்பிளை பார்த்தேன். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, நேத்து நைட்டு நான் தூங்குனதுக்கு அப்புறமா என்னையே அறியாம சுவர்கள்ல ஆயிரக்கணக்கான சிம்பிள்ஸ வரைஞ்சேன். நாளுக்கு நாள் என்ன சுத்தி இருக்கக்கூடிய அமானுஷங்கள் அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு பக்கத்துல ப்ரூஸ்க்கு என்ன பதில் சொல்றதுன்னே புரியாம குழப்பத்துல இருக்கான். கட் பண்ணா அடுத்து ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அம்மாவுக்கு டவுட், தான் பொண்ணோட நடவடிக்கை நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்குன்னு. சோ சந்தேகத்துல ரூமை செக்
பண்ணி பார்க்கும்போது எக்கச்சக்கமான சிம்பிள் வரையப்பட்டிருக்க விஷயத்த பார்த்து ஒரு நிமிஷம் அல்ல சடனா அதே டைம்ல ரூமோட கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. சந்தேகத்துல கதவோட லென்ஸ் வழியா பார்க்கும்போது நினைச்சு பார்க்க முடியாத நேரத்துல கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு 2 பேர் உள்ள வரானுங்க. கூடவே ஹீரோவோட அம்மாவை கொத்தா புடிச்சு உண்மையை சொல்லு, நாங்க தேடி வந்த மந்திர கோப்பை எங்க இருக்கு? நீ என்ன கொன்னே போட்டாலும் சரி, கண்டிப்பா நான் மட்டும் அது எங்க இருக்குன்னு சொல்லவே மாட்டேன். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹோட்டல்ல உட்கார்ந்திருப்பால, இப்ப அவளுக்கு பக்கத்து டேபிள்ல நம்ம ஹீரோ வந்து உட்கார்ந்திருக்கான். ஒரு நிமிஷம் பயந்து போன ஹீரோயின், டே ப்ரூஸ் டக்குன்னு பாக்காத, நமக்கு முன்னாடி டேபிள்ல தான் டேனிய கொன்ன கொலைகாரன் உட்கார்ந்திருக்கான். அட என்னமா உன்னோட பெரிய தொலையா போச்சு, நல்லா பாரு அந்த டேபிள்ல ஒருத்தனையும் காணோம். அப்படின்னா இந்த ஆள் நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறான் போலன்னு. ப்ரூஸ் நீ இதே இடத்துல உட்காரு, அவன் யாரு எதுக்காக என்ன ஃபாலோ பண்றான் நான் தெரிஞ்சுட்டு வரேன். ஹோட்டலோட பின்பக்க கதவை திறந்து ஹீரோயின் வெளியில வரும்போது இப்ப நம்ம ஹீரோவும் பின்னாடியே வரான். உண்மையை சொல்ல, எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? முக்கியமா மத்தவங்க கண்ணுக்கு தெரியாம எதுக்காக என்னோட கண்ணுல மட்டும் மாற்ற? வயலுக்கு ஹீரோவும் உனக்குள்ள இருக்க அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. சாதாரண மனிதர்களால என்ன பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது நீ என்ன பாக்குறனா, ஒருவேளை நீயும் எங்க இனத்துல ஒரு ஆளா இருப்ப. யோ நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. அடிக்கடி நான் அந்த வித்தியாசமான சிம்பிளை பார்த்தேன். அட இது புனித முத்திரையாச்சு, இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்பப்ப என்னையே தெரியாம நிறைய இல்யூஷன் வரும், அதுலதான் இந்த சிம்பிளையும் பாப்பேன். இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. தன்னை தாக்க வந்த ஆளுங்கள ஒருத்தனை பக்கத்துல இருந்த பேனை வச்சு மண்டைய காட்டி உரட்டி கரெக்டா பையன் ஃப்ரிட்ஜோட கதவுக்கு நடுவுல மாடிக்கிட்டான். இதான் சாக்குன்னு டப்புன்னு கதவை வச்சு ஒரே அட்டி. ஒருத்தனோட கதை முடிஞ்சு இதை கவனிக்கக்கூடிய இன்னொருத்தன் அடிக்கலாமேன்னு பக்கத்துல வரப்ப மறுபடியும் பேனை வச்சு அடிச்சு பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு லூக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த பையன் எடுக்கல. அடுத்த நிமிஷமே ஹீரோனுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. இவ காலை அட்டன் பண்ண அடுத்த நிமிஷமே, அம்மா நான் வந்துட்டு இருக்குமா, எதுக்காக சும்மா கால் பண்ணிட்டே இருக்கீங்க? கிளாரி நான் சொல்றத மட்டும் தெளிவா கேளு, எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த வீட்டுக்கு மட்டும் வரவே கூடாது. முதல்ல லூக்க தேடி கண்டுபிடிச்சு வேலண்டைனோட ஆளுங்க இங்க வந்துட்டாங்கன்னு சொல்லு. அம்மா என்ன உளறீங்க? யார் அந்த வேலண்டைன்? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே அடியாளுங்க பக்கத்துல வர மாதிரி இருக்கு. சோ தடுமாறி போனை கீழே போட்டுருவாங்க. பயந்து போன ஹீரோயின் ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு தான் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாக்குறதுக்காக வேகமா வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கா. இதுக்கடையில அம்மா தான் மறைச்சு வச்சிருந்த ஒரு மந்திர பானத்தை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, என் உயிர் போனாலும் சரி கண்டிப்பா உங்களால அந்த மந்திர கோப்பையை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது, இந்த மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு மருந்து எடுத்து குடிச்சிட்டாங்க. அதே இடத்துலயே ஹீரோயினோட அம்மா மயங்கி போயிட்டாங்க. இதுக்கடையில வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்க ஹீரோயின் லூக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அந்த பைபிள்ல போனை வெளியில வச்சுட்டு பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போயிட்டான். அடச்ச என்ன பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து பாக்கும்போது வீடே பார்க்க அலங்கோலமா இருக்கு. எல்லாத்தையும் உடைச்சு போட்டு வச்சிருக்கானுங்க. அம்மாவுக்கு என்னாச்சுன்னு புரியாம சுத்தி முத்தி தேடும் போது அந்த அடியாளுங்க கொண்டு வந்த நாய் இருக்கு பாத்தீங்களா, அதை இங்க விட்டுட்டு போயிருப்பானுங்க. ஹீரோயினை பார்த்தா சும்மா இருக்குமா, எனக்கு உன் லெக் பீஸ் வேணும்னு துரத்தி வந்துட்டு இருக்குது. உயிருக்கு பயந்து இவளும் அங்க இங்கன்னு ஓடி பக்கத்துல இருக்க ரூமுக்குள்ள போய் கதவை லாக் பண்ணிப்பா. அப்பதான் ஹீரோயினுக்கு நின்னுகிட்டு இருந்த நாய் பாக்குறதுக்கு ஒரு கோரமான உருவத்துல இருக்க மாதிரி தெரியுது. தான் பார்க்கக்கூடியது கனவா நிஜமானு குழப்பம் ஒரு பக்கத்துல. இதே டைம்ல தான் உயிரை காப்பாத்தி ஆகணுங்கிற பயம் வேற. இந்த சின்ன கேப்ல அந்த நாய் பைப்புல தான் உருவத்தையே ஒரு கோரமான பேயா மாத்தி பூட்டி வச்சிருந்த கதவுல ஒரு சின்ன கேப் இருக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோனை கடிக்க பக்கத்துல வந்துட்டு இருக்கு. மூஞ்ச பாத்தீங்களா, சர்வ லட்சணமா இருக்கு. ரைட்டு, இப்படியே விட்டா அந்த மிருகம் தான் கதையை முடிச்சிருங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா கிச்சன்ல இருக்க கேஸ ஓபன் பண்ணி விட்டு கெரோசின் பாட்டில் இருக்கு பாத்தீங்களா, அதையும் தெரியாதனமா கீழே தட்டி விட்டுருவா. பின்னாடியே துரத்தி வந்த மிருகம் ஹீரோனை கடிக்க பாக்கும். நல்ல வேலையா இவ அங்க இருக்க ஃப்ரிட்ஜுக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பா. இப்போதைக்கு உயிர் தப்பிச்சாகணும்ல, அதனால கீழே ஊத்தி கிடக்கிற கெரோசின் இருக்குல்ல, அதை லைட்டா கொளுத்தி விட அது நேரா பக்கத்துல இருக்க கேஸ்ல பட்டு டம்னு வெடிக்கும். அவ்வளவுதான், அரக்க நாய் சம்பவ இடத்துலயே மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இப்போதைக்கு ஹீரோயின் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்ததால ஓரளவுக்கு தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டா. அப்பாடா, ஒரு வழியா அந்த நாய் அழிஞ்சு போயிடுச்சு. இதுக்கு மேல இங்க இருக்க வேணா, முதல்ல லூக்க தேடி கண்டுபிடிக்கலாமேன்னு வெளியில போற நேரத்துல அழிஞ்சு போன நாய் மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அதோட உடம்பு எல்லாமே திரும்ப ஒண்ணு சேர ஆரம்பிக்குது. இவ தப்பிக்கலாமேன்னு பாக்குறதுக்குள்ளேயே அந்த நாய் மறுபடியும் திரும்ப உயிரோட வந்து ஹீரோனை கடிக்க பாக்குது. சோலி முடிய போற நேரத்துல டக்குன்னு ஹீரோ உள்ள போந்து மந்திர கத்தியை பயன்படுத்தி அந்த நாயை ஒரு நொடியில கொன்னுட்டான். கவலைப்படாத, நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நான் இந்த மாதிரி பேய்களையும் அரக்கர்களையும் வேட்டையாடுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல என் கூட வா, இந்த இடத்த விட்டு நம்ம போய் ஆகணும். இல்ல என்னோட அம்மா அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. சோ கீழ் வீட்டுல இருக்க டோரா கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். மேடம் டோரா, எங்க அம்மாவை நீங்க பாத்தீங்களா? இல்லமா, எனக்கு நடந்த எதை பத்தியும் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி பேசிக்கிட்டே பக்கத்துல இருக்கக்கூடிய ஹீரோவை கவனிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நம்மளுக்கு ஷாக்கு. உங்களால ஹீரோவை பார்க்க முடியுதா? ரொம்ப நல்லாவே, ஏன்னா நான் ஒரு சூனியக்காரி. உங்க அம்மா ஆபத்தான நேரத்துல இந்த காற்றை பயன்படுத்த சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. இது என் அம்மா வரைஞ்ச ஓவியங்களாச்சே. பழைய கதையெல்லாம் விட்டு தள்ள. இப்போ உனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? உங்க அம்மா யாருகிட்ட மாட்டிருக்காங்க? இது எல்லாத்துக்குமான பதில் நீ அந்த பேப்பர்களுக்கு மேல கையை அசைக்கும் போது கண்டிப்பா உனக்கு தெரியும். உடனே டோராவோட பேச்சை கேட்டு ஹீரோயினும் அங்க இருக்க கார்ட்ஸுக்கு மேல லைட்டா கையை அசைக்கும் போது கரெக்டா ஒரே ஒரு கார்டு மட்டும் ஹீரோயினோட கையில வந்து ஒட்டிக்குது. திருப்பி பார்த்தா அதுல மந்திர கோப்பையோட போட்டோ இருக்கு. ஹீரோவுக்கு இதை பார்த்து ஷாக்கு. அட, இது ஷேடோ ஹண்டர்ஸோட புனித பொருளாச்சு. இத பத்தி எப்படி உங்க அம்மாவுக்கு தெரியும்? எனக்கு என்னமோ ஹீரோயினோட மூளைக்குள்ள நிறைய அமானுஷமான விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவளோட பழைய நினைவுகளை நான் திறக்க முயற்சி பண்றேன். இவங்க என்னதான் ட்ரை பண்ணாலுமே இவளோட ஆள் மனசுக்குள்ள இருக்க பழைய ஞாபகங்களை திரும்ப கொண்டு வரவே முடியல. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நேரத்திலேயே வீட்டு
வீட்டோட மேல் பக்கத்துல இருந்து யாரோ நடக்கிற மாதிரியான வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. எங்க ஒரு வேளை அடியாளுங்க தான் திரும்ப வந்துட்டாங்க போலன்னு ஹீரோயின் கடுப்பாகி கையில ஒரு சிலிண்டரை தூக்கிட்டு நேரா மேல வருவா. அசந்த நேரம் பார்த்து மண்டையிலேயே ஓங்கி உரட்டி. அதுக்கப்புறம் தான் இவளுக்கே தெரியுது வந்தது வேற யாரும் கிடையாது, இவளோட ஃப்ரெண்டு ப்ரூஸ். டேய் இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உங்க அம்மா அடிக்கடி எனக்கும் கால் பண்ணிருந்தாங்க, அதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். ஆமா இந்த பையன் யாரு? அட இப்போ உன்னால ஹீரோவை பார்க்க முடியுதா? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் என்ன யாரு பார்க்கணும் பார்க்க கூடாதுங்கிறத நானே முடிவெடுக்கலாம். ஹீரோனுக்கு நான் யாருன்னு தெரியும், அதனாலதான் உனக்கும் என்னோட உருவத்தை தைரியமா காட்டினேன். நம்ப முடியாத நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்தாச்சு. ப்ரூஸ தனியா விட்டுட்டு போனா கண்டிப்பா இவன் உயிருக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நம்ம கூட தான் கூட்டிட்டு போயாகணும். ஹீரோயினுக்கும் இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த லூக்குக்கு என்னாச்சுன்னு பாக்க வராங்க. இவரோட கடை திறந்திருக்கு, ஆனா லூக்க காணோம். சந்தேகத்துல உள்ள வந்து செக் பண்ணும்போது அலமாரியோட இன்னொரு பக்கத்துல அடியாளுங்க நம்ம லூக்க கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தன் கையில இருக்க மந்திரக்கோலை பயன்படுத்தி அந்த பக்கத்துல நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே சூப்பர்மேன் மாதிரி இந்த பக்கத்துல இருந்தே பாக்குறான். எதிரிகள் யாராச்சும் உள்ள வராங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காக ப்ரூஸ மட்டும் கடையோட வெளிப்பக்கத்திலேயே வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. இதுக்கடையில அடியாளுங்கள்ல ஒருத்தன் லூக்கோட மூஞ்சிலேயே டம்முன்னு குத்தி, உனக்கு தான் உருமாறக்கூடிய பவர் இருக்கு, அப்புறம் எதுக்காக சாதாரண மனித உருவத்துல இருக்க? இந்த பாரு, ஆரம்பத்துல உங்களோட தேடலும் எங்களோட தேடலும் அது அந்த மந்திர கோப்பை மட்டும்தான். ஆனா இப்ப அந்த ஹீரோயினோட அம்மா கூட ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கே துரோகம் பண்ண பாக்குறியா? உண்மையை சொல்ல, அந்த மந்திர கோப்பை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எவ்வளவுதான் அடிச்சு கேட்டாலுமே லூக்கு வாயவே திறக்க மாட்டேங்கிறான். உடனே ஹீரோவும் இதா சாக்குன்னு சொல்லிட்டு உள்ள பூந்து லூக்க காப்பாத்துறதுக்காக மிருகங்களை பிடிக்கிறதுக்கான பொறி இருக்கும்ல, அதை ஒண்ணு எடுத்து அடியாளோட கையில மாட்டி விட்டான். உடனே 2வது அடியால் ஹீரோவை அடிக்கலாமேன்னு ஓடி வருவான். நம்மால் தப்பிச்சா போதும் சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து வெளியில ஓடி வந்துட்டு இருக்கான். இதே டைம்ல காவலுக்கு நிக்கிற ப்ரூஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு முன்னாடி ஒரு போலீஸ் கார் வந்து நிக்குது. சார் இந்த கடை எங்களோடது, எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த டைம்ல இங்க வந்தீங்க? இந்த மாதிரி எவ்வளவு கேட்டாலுமே அந்த ஆள் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். கரெக்டா அப்ப கடைக்குள்ள இருந்து ஓடி வந்த ஹீரோயின் போலீஸ்காரன் மூஞ்ச கவனிக்கும் போது அவனும் ஒரு தீய சக்திங்கிற விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்கிறா. ஹீரோ பாரபட்சமே பார்க்காம அந்த போலீஸ்காரன் கதையை முடிச்சிட்டு காருக்குள்ள இருந்த இன்னொருத்தனையும் ரொம்ப அசால்ட்டாவே கொன்னுட்டான். நடக்கிற விஷயங்களை பார்த்து உள்ளுக்குள்ள மரண பயம். தப்பிச்சா போதும்னு அந்த இடத்த விட்டு தெரிச்சு விடுவாங்க. அப்பதான் ப்ரூஸும் கேட்பான், யோ நீ போலீஸ்காரங்களை கொன்னுட்டயா? நீ ஒரு சாதாரண மனுஷன், சோ வந்தது போலீஸா அரக்கனாங்கிற விஷயம் தெரியாது. ஆனா நான் அரக்க வேட்டைக்காரன், அதுக்கு போலீஸ் காஸ்டியூம்ல இருக்க யார வேணா கொன்றுவியா? நான் தான் சொல்றேன்ல அவங்க யாரும் உண்மை கிடையாது, சோ பயப்பட தேவையில்லை. ஏன்னா தீய சக்தி மொத்தமா அழிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்களோட உடம்பு காத்தோட காத்தா மறைஞ்சு போயிரும். சோ போலீஸ்காரங்க இறந்து போன தடையுமே யாருக்கும் தெரியாது, அது மூலமா நம்ம உயிருக்கும் ஆபத்து கிடையாது. முதல்ல என் இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு பழைய பில்டிங் கிட்ட கூட்டிட்டு வரான். ப்ரூஸுக்கு சம கோபம், யோ இது ஒரு தடை செய்யப்பட்ட இடையா, எதுக்கே அங்கே கூட்டிட்டு வந்த? பாக்குறதுக்கே கருமோ இந்த பில்டிங் ரொம்ப கேவலமா இருக்கு. சடனா ஹீரோனுக்கு ஷாக்கு. ப்ரூஸ் வாய மூடு, நீ நினைக்கிறத விட இந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்னன்னு பாக்கும்போது ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும் பாலடைஞ்ச பில்டிங் ஒரு மிகப்பெரிய கோட்டை மாதிரி தெரியுது. எங்கதான் ஹீரோயின் கவனிக்கிறா, இவ அடிக்கடி ஒரு சிம்பிளை பாப்பால, அதே சிம்பிள் கதவோட மேல் பகுதியில இருக்கு. அதுக்கப்புறமா கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது அந்த கதவு கூட தானாவே லாக் ஆயிடுச்சு. லாஸ்டா வீட்டுல இருக்கும்போது நாய் மிருகத்து கூட ஹீரோயின் சண்டை போட்டிருப்பால, அது மூலமா கையில ஒரு சின்ன காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப அது ஒரு விஷம் மாதிரி பரவி அதே இடத்துலயே ஹீரோயின் மயங்கி போயிட்டாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு கிளானன் ஒருத்த வரான். டேய் யார் இவங்க, எதுக்காக இவங்களை உள்ள கூட்டிட்டு வந்த? அவசரப்படாத, இவன் நம்மள ஒருத்து, நம்ம தான் இவளை காப்பாத்தியாகணும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்துல இருக்க ரூமுக்கு தூக்கிட்டு வராங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்மால் கண்ண முழிச்சு பார்க்கும்போது அவ கையில ஏற்பட்ட காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிருக்கு. கூடவே வித்தியாசமான சிம்பிளும் வரையப்பட்டிருக்கு. யோ என்னையா அது, தூக்கத்துல இருக்கும்போது எதுக்கே பச்சை குத்தி விட்டீங்க? அட இது பச்சை குத்துறது கிடையாது, இதோட பேரு ரூன். தீய சக்தியால ஏற்படக்கூடிய காயங்களை இந்த மாதிரி ரூன்னு சொல்லப்படக்கூடிய அடையாளங்கள் மூலமா குணப்படுத்த முடியும். என்ன மாதிரியே உனக்குள்ளேயும் ஏதோ ஒரு சில பவர்ஸ் இருக்கு, அதனாலதான் நாங்க பயன்படுத்தக்கூடிய அதே முத்திரைகள் இப்ப உனக்கும் வேலை செய்யுது. முதல்ல ட்ரெஸ் மாத்திக்கோ, எங்களோட ஹெட் உன்னை பாக்கணும்னு சொன்னாரு. கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோயின் இந்த இடத்தோட ஹெட்ட பார்க்க வந்திருக்கா. இவரோட பேரு ஹேட்ச், ஆனா நம்ம ஷார்ட்டா தலைவர்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஆமா நான் யாரு, எதுக்காக என்னோட கனவுல வித்தியாசமான சிம்பிளை பாக்குறேன்? சிரிச்சுக்கிட்டே தலைவரும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துல பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய தீய சக்திகள் இருந்துச்சு. சாதாரண மக்களால அவங்களை எதிர்த்து போராட முடியல. அப்பதான் ரசேல்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தேவதை பூமிக்கு வந்தாரு. தன்னோட ரத்தத்தை மந்திர கோப்பையில கொடுக்கும்போது அதை குடிக்கக்கூடிய மனுஷன் பாதி கடவுளாவும் பாதி மனுஷனாவும் இருந்தான். இது மூலமா விசேஷமான சக்திகளும் கிடைச்சிச்சு. சோ அந்த பவர்ஸை பயன்படுத்தியே உலகத்துல இருந்த தீய சக்திகளை ஷேடோ ஹண்டர்ஸான நாங்க அழிக்க ஆரம்பிச்சோம். அப்படின்னா என்னோட அம்மாவும் இந்த கூட்டத்துல ஒரு ஆளுன்னு சொல்றீங்களா? உங்க அம்மா மட்டும் கிடையாது, அந்த லூக்கு அப்புறம் ஜேசன் சொல்லப்படக்கூடிய இன்னொருத்தன், இந்த 3 பேருமே ஒரே டீமா இருந்தாங்க. ஆரம்பத்துல நல்லவனா இருந்த ஜாஸ் காலப்போக்குல மனிதர்களை காப்பாத்தணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு மந்திர கோப்பையை பயன்படுத்தி எங்களுக்கே தெரியாம திருட்டுத்தனமா நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணா. முட்டாள்தனத்தோட உச்சத்துக்கு போனவன் பேய்களோட ஊசிய தான் உடம்புல குத்திக்கிட்டு மந்திர கோப்பையோட உதவியால நட்சத்திர சின்னத்தை உருவாக்கி கொஞ்சம் கொஞ்சமா தீய சக்திகளையே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அம்மா அவனோட சக்திகள் முழுமையடைறதுக்குள்ளேயே மந்திர கோப்பையை திருடிட்டு அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வில்ல உன்னோட அம்மாவோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு அவங்க பாதுகாக்கக்கூடிய கோப்பையை தேடி வந்திருக்கான். உங்க அம்மா ஒரு ஷேடோ ஹண்டர், அதாவது ரசீலோட ரத்தத்தை குடிச்ச வம்சாவளி
வழியில அவங்களும் ஒருத்தவங்க. சோ அதனாலதான் அவங்க உடம்புக்குள்ள பாயக்கூடிய அதே தெய்வீகமான ரத்தம் உடம்புக்குள்ள இருக்கு. சொல்லப்போனா நீயும் ஒரு ஷேடோ ஹண்டர் தான். ஹீரோயினுக்கு இப்படி ஒரு கதையை கேட்டு உள்ளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாயிட்டே இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வரான். உன்னோட மூளைக்குள்ள ஒரு சில ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்குல்ல, அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு கல்லறை காவலனான ஜெலான பார்க்க போயாகணும். உடனே ஹீரோயின் அந்த கோட்டையை விட்டு பக்கத்துல இருக்க கல்லறைக்கு வராங்க. இங்கதான் ஹீரோயினுக்கு டவுட். ஆமா என்னாச்சு, தலைவர் கோட்டையை விட்டு வெளியில வரவே இல்ல. பல்லாயிரம் ஆண்டுகளாவே எங்களோட தலைவர் அந்த கோட்டைக்குள்ளதான் இருக்காரு. அவர் வெளியில வராததுக்கு ஏதோ ஒரு சாபம் தான் காரணம்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோ சொன்ன ஜெலானுங்கிற ஆளு முன்னாடி வந்து நிப்பான். அவனோட கண்ணு வாயின்னு எல்லாமே தேய்க்கப்பட்டிருக்கு. ஆனா அப்பவுமே இவன் பேசுறது ரொம்ப தெளிவா வெளியில கேக்குது. அதுக்கப்புறமா நேரா அங்க இருக்க கல்லறை கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது நினைச்சு பார்க்க முடியாத மிகப்பெரிய சுரங்கமே இங்க இருக்கு. பொதுவா தேவதையோட சக்தியை வச்சிருக்கக்கூடிய ஷேடோ ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்க உடம்பு எல்லாம் இங்கதான் புதைப்பாங்களாம். நேரா உள்ள வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஹால் இருக்கு. அங்க ஜெலான் மாதிரியே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோயினை கரெக்டா மைய பகுதியில் நிக்க வச்சுட்டு ஜெலானும் மத்தாளங்களும் ஒன்னா சேர்ந்து மந்திரங்களை உச்சரிப்பாங்க. அடுத்த நிமிஷமே பிரகாசமான வெளிச்சம் ஹீரோயினோட நெத்தியில படுது. இது மூலமா சின்ன வயசுல வேணும்னே மறைக்கப்பட்ட ஒரு சில விஷயங்கள் டக்குனு இவளுக்கு இல்லூஷனா தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் சுருண்டு தொப்புனு கீழே விழுந்துருவா. கூடவே அரை மயக்கத்தோட ஒரு வித்தியாசமான சிம்பிளையும் வரைவா. நம்ம ஹீரோவுக்கு இது ஒரு பழங்கால மொழிங்கிறது தெரிய வருது. ஹீரோயின் இப்ப எதை எழுதிருக்கான்னு பாக்கும்போது அது பென்னு சொல்லப்படக்கூடிய பழங்கால மந்திரவாதியோட பேரு. என்னதான் இவங்க ஷேடோ ஹண்டர்ஸாவே இருந்தாலும் கூட பென்னு நினைச்சாதான் இவங்க அவனை பார்க்கவே முடியும். சோ அதனால அவனோட பார்ட்டி ஹாலுக்கே போலான்னு சொல்லிட்டு நல்லா டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் ப்ரூஸ், கிளான் அப்புறம் மேரி இந்த 5 பேருமே நேரா அந்த பப்புக்கு வராங்க. வெளியில இருக்கக்கூடிய செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறான். உடனே ஹீரோ அசந்த நேரத்துல சின்னதா ஒரு மந்திரத்தை போட்டு விட பையன் செஞ்சு வச்ச சிலை மாதிரி உறைஞ்சு போயிட்டான். இந்த சின்ன கேப்ல மொத்த பேருமே உள்ள வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோ சொன்ன பென்னுங்கிற ஆளு முன்னாடி வந்து நிப்பான். கிளாரி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட அம்மா இங்க வரலையா? ஒரு நிமிஷம் இருங்க, என் பேர் உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப நல்லாவே தெரியும். என் கூட வா, உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு வருஷமா உன்னோட அம்மா விடாம என்கிட்ட உன்னை கூட்டிட்டு வருவாங்க. என்ன உன்னோட பழைய நினைவுகளை வெளியில கொண்டு வர முடியாத மாதிரி அது எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்ச ஆளே நான் தான். ஆனா ஏன், எதுக்காக? நீ ஷேடோ ஹண்டரோட வாரிசுங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா உனக்கே. இவங்க பேசிட்டு இருந்த இதே டைம்ல ப்ரூஸுக்கு வெளியில இருந்த ஒருத்தன் மருந்த கலந்து குடிக்க வச்சுட்டான். நல்ல வேலையா இதை மேரி பாத்துருவா. ஆனா என்ன, அதுக்குள்ளேயே பையன் பாதியை குடிச்சிட்டான். அடுத்த நிமிஷமே ப்ரூஸ் அதே இடத்துல மயங்கிடுவான். இதான் சாக்குன்னு வந்தாலுங்க அவனை மட்டும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் அங்க இருக்கக்கூடிய ஓவியங்களை பார்த்து இது எல்லாமே என் அம்மா வரைஞ்சது. ஆனா ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கு? உன்னை கவனிக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு பணம் தேவை இருந்துச்சுல்ல, சோ அதுக்காக தான் ஓவியங்களை நானே வாங்கிட்டு பணத்தையும் கொடுத்தேன். முக்கியமா இது என்னோட அப்பாவாச்சே. யாரு இவனா? கண்டிப்பா கிடையாது. இவன் ஒரு வாரில வேலை பார்த்த ஆளு. உன்னோட அம்மா உன் உண்மையான அப்பா யாருங்கிற விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக முதல் அப்பா இறந்து போயிட்டாருன்னு ஒரு போலியான அப்பா உருவப்படத்தை காட்டி ஏமாத்திருக்கா. இந்த இடத்துல ஹீரோயினுக்கு தன்னோட உண்மையான அப்பா யாருங்கிற கேள்விதான் வருது. கரெக்டா அப்பா அங்க வந்து ஹீரோவும் மத்தாளுங்களும் ப்ரூஸ் கடத்தப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க. உடனே ஹீரோயினும் பென்னுக்கு பாய் சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு வெளியில வருவா. யோ, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரூஸ கடத்திட்டு போயிட்டானுங்க, அவனை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா போயும் சர்ச்சுக்கு கூட்டிட்டு வரீங்க. என்ன, கடத்தப்பட்டவனை காப்பாத்தி கொடுன்னு கடவுள்கிட்ட வேண்ட போறியா? உள்ள வந்தா உனக்கே அதுக்கான பதில் தெரியும் சொல்லிட்டு ஹீரோ தான் கொண்டு வந்த மந்திர கோலை அங்க இருக்க தரையில வச்சு லைட்டா திருப்பினதுமே ஒரு ரகசிய கதவு திறக்குது. பார்த்தா உள்ள எக்கச்சக்கமான ஆயுதங்கள். ஆமா, தேவாலயத்துக்குள்ள எப்படி இவ்வளவு ஆயுதங்கள் வந்துச்சு? ஷேடோ ஹண்டர்ஸ் எல்லாம் எப்ப தீய சக்தியை அழிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப தேவாலயத்துல இருக்க மத்தாளுங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கன்னு கிடையாது, எந்த தேவாலயத்துக்கு போனாலும் சரி அங்க இதே மாதிரியே ரகசிய ஆயுதங்கள் இருக்கு. இந்த துப்பாக்கியை உன்னோட கையில வச்சுக்கோ. என்னோட கணிப்பு சரியா இருந்தா கண்டிப்பா இன்னைக்கு ப்ரூஸ தூக்கிட்டு போனது வேம்பயர்ஸா தான் இருக்கும். ஒருவேளை வேம்பயர்ல ஒருத்தன் உன் பக்கத்துல வந்தானா இத ட்ரிகர் மட்டும் பண்ணு. சரி, உள்ள இருந்து தோட்டா எதுவும் வரப்போதுன்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதுக்கு பதிலா கூர்மையான பிளேடு வெளியில வந்து சங்கு சக்கர மாதிரி சுத்துது. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு தேவையான ஆயுதங்களை தூக்கிட்டு வேம்பயர்ஸோட இருப்பிடத்துக்கு வராங்க. இப்ப நம்ம ஆளுங்க திருட்டுத்தனமா உள்ள போகக்கூடிய விஷயத்த நம்ம லூக் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். அப்படின்னா அடையாளங்க கிட்ட இருந்து இவன் தப்பிச்சு வந்துட்டான் போல. அடுத்து உள்ள வந்த மத்த ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பில்டிங்கோட மேல் பகுதியில ப்ரூஸை ஏதோ ஆட்டுக்கறி மாதிரி தொங்க விட்டுருக்கானுங்க. வேக வேகமா ஹீரோயினும் மத்தாளுங்களும் ப்ரூஸை காப்பாத்திட்டு அங்க இருந்து கிளம்பலாமேன்னு பாக்கும்போது, கிளாரி, நீ இந்த இடத்துக்கு வந்து தப்பு பண்ணிட்ட. அவங்க என்ன பிடிச்சதுக்கான காரணம் உன்னை இங்க கொண்டு வரதுக்கு தான். அடச்ச, அப்படின்னா செட் பண்ண புரியல மாட்டிக்கிட்டோம் போலன்னு வேக வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடும்போது ஒட்டுமொத்த வேம்பயர்ஸும் நம்ம ஆளுங்களை சுத்து போட்டானுங்க. அதுவும் ஒன்னோ ரெண்டோ கிடையாது, கிட்டத்தட்ட 100 கணக்குல இருக்கானுங்க. இப்போதைக்கு சண்டை போறதை தவிர வேற வழியே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் 5 பேர் ஒன்னா சேர்ந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. இருந்தாலும் ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே தாக்கு பிடிக்க முடியாது. சோ இப்ப அடுத்து என்னதான் பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல ஜன்னல் கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஒரு சில ஓனாய் மனிதர்கள் உள்ள வந்துட்டாங்க. வேம்பயர்ஸ பாரபட்சமே இல்லாம கடிச்சு தின்னுகிட்டு இருக்கானுங்க. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க 5 பேருமே தப்பிச்சு பில்டிங்கோட மேற்கூரைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பொதுவா வேம்பயர்ஸுக்கு வெயில்னா ஒத்துக்காது. அத தனக்கு சாதகமாக்கிட்டு 5 பேரும் எஸ்கேப் ஆகி மறுபடியும் தங்களோட கோட்டைக்கே வந்துட்டாங்க. அப்பதான் கிளானும் ஹீரோனை தனியா கூப்பிட்டு, உன்னால எங்க டீம்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிருப்போம். சோ தயவு செஞ்சு இதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்காத, உடனே கிளம்பிடு. பதிலுக்கு ஹீரோயினும் 5 பேரும் ஒன்னா சேர்ந்து ப்ரூஸை காப்பாத்துறது தான்
பிளான். அப்படி பாக்கும்போது நாங்களும் உயிரை பணையம் வச்சிருக்கோம். ஆனா எனக்கு நீ பேசுற விஷயத்தெல்லாம் வச்சு கவனிக்கும் போது எனக்கு என்னமோ ஹீரோவை நீ காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். பிளானுக்கு இதை கேட்டதுமே சம கோபம். உடனே ஹீரோயின் கழுத்தை கொத்தா தூக்கி, இந்த பாரு, இத பத்தி வெளியில யாருக்கிட்டயாச்சும் ஒரு வார்த்தை சொன்ன யோசிக்காம உன் கதையை முடிச்சிட்டு போயிடுவேன். சோ நம்ம பேசுனது நமக்குள்ளேயே தான் இருக்கணும். இப்படி எல்லாம் பேசிட்டு கிளான் அங்க இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறமா ஹீரோயின் ப்ரூஸுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஹீரோவோட உருவ படத்தை அப்படியே வரைஞ்சிட்டு இருப்பா. ஏன்னா இவளுக்கு ஹீரோவை பார்த்த நிமிஷத்துல இருந்தே காதல் வந்திருக்கும். அப்பதான் தூக்கத்தை விட்டு ப்ரூஸும் கண்ணு முழிக்கிறான். என்னாச்சு, உன் உடம்போட வலி எல்லாம் கம்மியாயிடுச்சா? சரி, இந்தா கண்ணாடிய போட்டுக்கோ, எதுக்கும் பயப்படாத, நான் தான் உன் கூடயே இருக்கேன்ல, கண்டிப்பா நான் உன்னை பாதுகாப்பா பாத்துப்பேன். இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பாத்துட்டு இருக்கான். என்ன தோணும், ஒருவேளை ஹீரோயினும் ப்ரூஸும் மனசார காதலிக்கிறாங்க போலன்னு பையன் கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோயின் ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. பையன் சோகத்துல உட்காந்து பியானோ வாசிட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க ஒரு சின்ன கோவத்தால இவனால ஒழுங்காவே வாசிக்க முடியல. இதை கவனிக்கிற ஹீரோயினும், என்னாச்சு, உனக்கு பியானோ வாசிக்க தெரியாதோ? சேச்சா, அப்படி எல்லாம் கிடையாது. பொதுவா ஒரு சில உருவத்தை மாத்தக்கூடிய கெட்ட டீமன்ஸுக்கு இந்த பியானோல இருந்து வரக்கூடிய வித்தியாசமான இசை பிடிக்காதான். சோ இப்ப அதைத்தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா சுத்தி முத்தி கவனிக்கும் போது கண்ணு கட்டுற தூரத்துல வித்தியாசமான ஒரு சின்ன கதவு இருக்கு. அமாதி என்ன? உடனே ஹீரோ பக்கத்துல வந்து அங்க இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் லைட்டா மாத்தி விட்டு கதவை பொறுமையா திறக்கும் போது உள்ள இருந்து ஒரு பிரகாசமான வெளிச்சம் தெரியுது. இது ஒரு சின்ன டைம் டிராவல் மிஷன். நீ எங்க நினைக்கிறியோ அந்த இடத்துக்கு உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு போகும். அப்படின்னா என்னோட அம்மாவை நான் காப்பாத்த முடியல. ஒரு நிமிஷம் நில்லு. இத்தனை விஷயமா தலைவருக்கே இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயம் தெரியாது. சோ தப்பி தவறி உள்ள விழுந்தனா அதுக்கப்புறம் நீ எங்க போவ? திரும்ப இந்த உலகத்துக்கு உன்னால வர முடியுமாங்கிறதே ஒரு கேள்விதான். எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணு, கண்டிப்பா உன்னோட அம்மாவை தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த டைம் டிராவல் மிஷன்ல நினைச்சு பார்க்க முடியாத நிறைய அமானுஷங்கள் இருக்கு, நீயே அதை பாருன்னு சொல்லி பிரகாசமான வெளிச்சத்துல கைய விட்டு தண்ணி மாதிரி ஏதோ ஒண்ண காத்துல மிதக்க வைக்கிறான். அது நேரா ஹீரோயினுக்கு பக்கத்துல வந்ததுமே இவன் அந்த போர்ட்டலுக்குள்ள கைய விடுவான். அந்த கை இப்ப அந்த தண்ணி வழியா வெளியில வந்து ஹீரோயினோட கண்ணத்தை வருடிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் தனக்கு நடக்கிறது கனவா நிஜமான் புரியாம இவளும் குழப்பத்துல இருக்கா. அதுக்குள்ளேயே சந்தோஷப்படுறாத, உனக்கு இன்னும் பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, என் கூட வான்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா ஒரு சின்ன கார்டன் ஏரியாக்கு வராங்க. இந்த இடத்த பத்தி யாருக்கும் பெருசா தெரியாது. அடிக்கடி நான் மட்டும் சோகமா இருந்தா இங்கதான் வந்து உட்கார்ந்து இருப்பேன். சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, எதுக்காக என்ன மட்டும் தனியா கூட்டிட்டு வந்த? அவசரப்படாத, ப்ரூஸ் கிட்ட நான் பேசினேன், அவன் இன்னைக்குதான் உன்னோட பர்த்டேன்னு சொன்னா. சோ செலிப்ரேட் பண்ணுல, தோ என்னால முடிஞ்சா ஒரு சின்ன கேக்குன்னு சொல்லி ஒரு ஆப்பிள பாதியா வெட்டி அதுல ஒரு கேண்டில் வச்சு குடுக்குறான். சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும் அதை கட் பண்ணிட்டு, ஆமா சின்ன வயசா இருக்கும்போது உனக்கு பர்த்டே கிஃப்ட் ஏதாவது வந்திருக்கா? உள்ளுக்குள்ள தயக்கத்தோடைய ஹீரோவும், எனக்கு 9 வயசு இருக்கும்போது என்னோட அப்பா எனக்கு ஒரு சின்ன கழுக பரிசா கொடுத்தாரு. உனக்கு சரியா 10 நாள் டைம் கொடுக்குறேன். இந்த கழுகு நீ சொல்ற எல்லாத்தையும் கேக்குற மாதிரி உன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா அந்த கழுகு என் பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. சோ கோவத்துல அதோட ரெக்கைகள்லயே குச்சிய வச்சு டப்பு டப்புன்னு அடிச்சு பயத்தாலேயே அதை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தேன். அடுத்த 10 நாளைக்கு அப்புறமா என்னோட அப்பா இதை பார்த்து என்ன பாராட்டுவாருன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா நொடி பொழுதுல அந்த கழுகோட தலையவே உடைச்சு கொன்னுட்டாரு. ஏன் எதுக்குன்னு நானும் கேட்டேன். அதுக்கு எங்க அப்பா என்ன தெரியுமா சொன்னாரு? என்னோட மன தைரியத்தை அதிகப்படுத்துறதுக்காக தான் எனக்கு பிடிச்ச ஆசையான கழுகோட கழுத்தையே உடைச்சாராம். பதில் எதுவுமே பேசாம ஹீரோயின் அமைதியா இருப்பா. கரெக்டா அப்ப மணியும் 12 ஆகுது. அப்ப பாருங்களேன், அந்த கார்டன்ல இருக்க ஒட்டுமொத்த பூக்களுமே அழகா மலர்ந்து பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு இதை பார்த்து ஒரு நிமிஷம் செம ஷாக்கு. அப்ப உடனே நம்மாலு கையில ஒரு சின்ன கல்ல காட்டி, ஷேடோ ஹண்டர்ஸ் இங்க எல்லாருக்குமே மந்திர கோள் இருக்கு, மந்திர கல்லு இருக்கு. சோ உனக்காக தான் இந்த விசேஷமான கல்ல நான் உருவாக்குனேன். கூடவே உனக்கான மந்திர கோள் அது மேறிக்கிட்டு இருக்கு. உன்னால எப்ப அந்த மந்திர கோளை கட்டுப்படுத்த முடியும்னு தோணுதோ அப்ப வாங்கிக்கோ. பரவாயில்லையே, பையன் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்மாலே காதல் மலைய புழிஞ்சு தன்னையே அறியாம 2 பேரும் கிஸ் பண்ணிட்டாங்க. அதோட விட்டா பரவாயில்லையே, காதல் மோகத்தால ஹீரோயின் ஹீரோவை கூட்டிக்கிட்டு நேரா அவளோட ரூமுக்கே போயிட்டு இருக்கா. ஆனா கதவை திறந்து பார்த்தா உள்ள அந்த ப்ரூஸ் நிக்கிறான், அதுவும் சட்டை கூட இல்லாம. ஹீரோவுக்கு என்ன தோணும், சரி இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஒண்ணுமா இருக்காங்க போல, நம்ம தான் தேவையில்லாம உள்ள பூந்து எல்லாத்தையுமே கெடுக்க பாக்குறோம் போலன்னு கோவத்தோட உச்சத்துல அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினும் பேச ட்ரை பண்ணுவா, ஆனா இவன் மதிக்க கூட இல்ல. நடந்த விஷயத்த பார்த்து ஹீரோனுக்கு செம கோவம். ப்ரூஸ் கிட்ட வந்து கையா முய்யான்னு கத்துறா, டேய் உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக என் ரூமுக்கு வந்த? எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, சோ நான் இங்க இருந்து கிளம்ப போறேன். இந்த பாரு, நீ இப்ப மட்டும் உன்னோட வீட்டுக்கு போனா ஒருவேளை அந்த கெட்டவங்க உன்னை வந்து தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோடா என்ன பத்தி கவலைப்படுற, உன்னை பாதுகாக்க உனக்குன்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷமா இரு. டேய் ஏன்டா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, வாய மூடு. நீயும் அவனும் ஒன்னா இருந்த விஷயத்த நானும் பார்த்தேன். ஆமா எனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு, சோ அவனும் நானும் கிஸ் பண்ணோம். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? கிளாரி நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். ஆரம்பத்துல என்னதான் நான் உன்கிட்ட ஃப்ரெண்டா பழகினாலும் கூட காலப்போக்குல எனக்குள்ள இருந்தது காதல்னு புரிய வந்துச்சு. ஆனா என்ன, என் காதல சொல்றதுக்குள்ளேயே நீ இன்னொருத்தரை காதலிக்கிறன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க. போதும், இதுக்கு மேலயும் இங்க இருக்க விரும்பல. இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே ப்ரூஸ் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினுக்கு வேற பயங்கரமான கோபம். சோ என்ன பண்றதுன்னு புரியாம நேரா அந்த தலைவரோட லேபுக்கு வந்திருக்கா. அங்க இருக்கக்கூடிய பழமையான புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சு அங்க இந்த ஷேடோ ஹண்டர்ஸ் மந்திரக்கோளை பயன்படுத்தி சிம்பிள்ஸ் வரைவாங்கல்ல, அது ஒவ்வொன்னுக்கும் எந்த மாதிரியான பவர் இருக்குன்னு புக்க பார்த்து படிச்சிட்டு இருப்பா. கையில வேற ஒரு சின்ன காஃபி கப் இருக்கு. இவ அதை குடிச்சிட்டு லைட்டா புக்குக்கு மேல வைப்பா. மறுபடியும் அந்த கப்பை எடுக்கலாம்னு பார்த்தா
இவளால முடியல. ஏன்னா அந்த கப்பு புக்குக்குள்ள மறைஞ்சு போன மாதிரி இருக்கு. என்ன அதிசயம் புரியாம ஒரு நிமிஷம் ஹீரோயினே மிரண்டு போயிடுவா. சந்தேகத்துல அந்த புக்கோட உள்பக்கத்துல கைய விட்டு பார்த்தா இப்ப அந்த கப்பை ரொம்ப ஈஸியாவே இவளால எடுக்க முடியுது. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு தலைவர் வருவாரு. பரவாயில்லையே, இங்க இருக்கக்கூடிய ஷேடோ ஹண்டர்ஸ்லயே இந்த மாதிரி புத்தகத்துல ஒரு பொருளை மறைக்கக்கூடிய திறமை ஓ அம்மாவுக்கு அப்புறம் உனக்கு தான் வந்திருக்கு. பதிலுக்கு ஹீரோனை பாருங்களேன், நீங்க தேடிக்கிட்டு இருக்க மந்திர கோப்பை எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ, மேரி, லாஸ்டா அந்த கிளான், இந்த 4 பேர் மட்டும் மந்திர கோப்பை எடுக்கிறதுக்காக நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. அப்பதான் வழியில ஹீரோயின் பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தனை சந்திக்கிறா. ஏன்பா அந்த சூனியக்கார லேடி டோரா இருக்காங்களா? ஆமா, வீட்டுலதான் இருக்காங்க. ஆளும் காஸ்டியூமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஆமா ஆமா, ட்ரெஸ் இப்பதான் ஆஃபர்ல வாங்கினேன்னு போய் சொல்லிட்டு ஹீரோயின் இங்க இருந்து நேரா டோராவோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. உடனே ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் திரும்ப இங்க வந்திருக்க விஷயத்த ப்ரூஸுக்கு ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பி விட்டான். அதுக்கப்புறமா நேரா டோராவோட வீட்டுக்கு வந்தவங்க, எங்க அம்மா உங்ககிட்ட ஒரு சில கார்ட்ஸை கிஃப்டா கொடுத்தாங்கல்ல, அந்த கார்டு எனக்கு தேவை, கவலைப்படாதீங்க, திரும்ப அதை உங்ககிட்டயே கொடுத்துருவேன். ஆரம்பத்துல யோசிக்கிற டோராவும், இந்த பாருப்பா, இது மந்திரங்கள் இருந்த வீடு, இதுக்குள்ள ஆயுதங்களை கொண்டு வரத நான் அனுமதிக்க மாட்டேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, சந்தை கடை மாதிரி நீங்க எல்லாரும் உள்ள வர முடியாது, ஒரே ஒருத்தர் மட்டும் வரலாம். சரி அப்படின்னா ஹீரோயினுக்கு பாதுகாப்பா நான் வரேன்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்த ஆயுதங்களை வெளியிலே வச்சுட்டு நம்ம ஹீரோ இப்ப நேரா ரூமுக்குள்ள வந்துட்டான். மீதி இருக்க கிளானும் மேரியும் ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க. அந்த இடத்துல ஏதாவது தீய சக்தி இருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தரையில வித்தியாசமான ஒரு பவுடரை கொட்டி விடுவாங்க. அதை அங்கிட்டும் இங்கிட்டும் நகர்ந்து கரெக்டா இந்த டோராவோட வீடு கீழே இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு நேரா வந்து அசையாம நிக்குது. இதுக்கடையில ஹீரோயின் அங்க இருக்க கார்ட்ஸை செக் பண்ணிட்டு இருப்பா. இதே டைம்ல ஹீரோ பக்கத்துல இருக்க பியானோல பேய்களை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டியூன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை இப்ப வாசிக்க ஆரம்பிக்கிறான். இது மூலமா ஸ்டார்டிங்ல நல்லா இருந்த டோரா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதையுமே கவனிக்காத ஹீரோயின் வைக்கப்பட்டிருக்க காட்சில ஒன்னுல மட்டும் பாக்குறதுக்கு மந்திர கோப்பை வடிவத்துல ஒரு சின்ன படம் வரையப்பட்டிருக்கு. சோ சந்தேகத்துல இவளும் கைய உள்ள விட்டு பாப்பா. இவங்க தேடி வந்த மந்திர கோப்பை இதுக்குள்ளதான் மறைக்கப்பட்டிருக்கு. அப்பாடா, ஒரு வழியா தேடி வந்த பொருள் கிடைச்சு போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா அதே டைம்ல ஹீரோ வாசிச்ச டியூனால நல்லா இருந்த டோராவோட மூஞ்சு பாக்குறதுக்கே கோரமான ஒரு டீமனா மாறி போயிருச்சு. அப்படின்னா இங்க இருந்த உண்மையான டோராவை சாகடிச்சு அவனோட உருவத்துக்கு ஏதோ ஒரு தீய சக்தி மாறி இருக்கு. முதல்ல தடுக்க பார்த்த ஹீரோவுக்கு ஓங்கி ஒரு அட்டி. இந்த சவுண்ட் மாடிக்கு மேல இருக்க கிளானுக்கும் மேரிக்கும் கேட்கும் இல்லையா, சோ இவங்க ஒரு பக்கத்துல கதவை உடைக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கிடையில மந்திர கோப்பையை வச்சிருக்கக்கூடிய ஹீரோயின் அவளை இப்ப டோரா கொத்தா புடிச்சு தான் கழுத்துக்குள்ள இருந்து ஏதோ டென்டகல்ஸ் மாதிரியான ஒண்ணு வெளியில வந்து ஹீரோயினோட மூஞ்சில அங்கிட்டும் இங்கிட்டும் நலங்கு வச்சிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஒரு கட்டத்துல வலுக்கட்டாயமா அந்த மந்திர கோப்பையை கூட வாங்கிட்டா. லாஸ்டா ஹீரோயினோட கதையவே முடிக்கலான்னு பாக்கும்போது அங்க இருக்க கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு கிளானும் மேரியும் உள்ள வந்துட்டாங்க. ஆனா அந்த டீமன் அதையெல்லாம் பார்த்து பயப்படல. டென்டகல்ஸை பயன்படுத்தி நொடி பொழுதுல கிளானோட கழுத்துலயும் ஒரு காயத்தை போட்டுருச்சு. கடைசியா மேரி இருந்திருப்பா, பட் அவளாலையும் அதை சமாளிக்க முடியல. அதுக்கப்புறமா அந்த டீமன் நம்ம ஆளுங்களை ரூமுக்குள்ளேயே வச்சு லாக் பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி வெளியில போயிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப ஃப்ரெண்டுக்கார அனுப்பின மெசேஜை பார்த்து நம்ம ப்ரூஸ் கரெக்டா ஹீரோயினை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பான். இதை கவனிக்கிற ஹீரோயினும் ஜன்னல் கிட்ட இருந்து கத்துவா, டேய் உனக்கு முன்னாடி இருக்கிறது டோரா கிடையாது, அது ஒரு தீய சக்தி, தயவு செஞ்சு அதை மட்டும் தப்பிக்க விட்டுறாத. உண்மை தெரிஞ்சதுமே நம்மால் சும்மா இருப்பானா? பக்கத்துல இருந்த மண்வெட்டி எடுத்து தலையை காட்டி ஓங்கி ஒரு அட்டியை போட்டு டோரா மேல ஓடி வந்து ஒரு இடி இடிப்பான் பாருங்க. கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு தக்காளி உள்ள வந்து விழுந்துருவா. இதான் சாக்குன்னு ஹீரோ கத்தைய வச்சு குத்தி ஒரு வழியா அந்த டீமனோட கதையை முடிச்சிருவா. நல்ல வேலையா மந்திர கோப்பையும் பாதுகாப்பா தான் இருக்கு. ஏற்கனவே கோச்சுக்கிட்டு போன ப்ரூஸ திரும்ப பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிம்மதியாவே இருக்கு. அப்பதான் மேரி கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டீமனோட டென்டகல்ஸால காயம்பட்ட நம்ம கிளான் இருக்கான்ல, அவனுக்கு ஏற்பட்ட காயம் முழுசா இப்போ வரைக்கும் குணமாகல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேடோ ஹண்டர்ஸ் எல்லாம் சிம்பிள்ஸ பயன்படுத்தினா அவங்களுக்குள்ள இருக்க காயங்கள் குணமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அந்த சிம்பிள் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அவசர அவசரமா உடம்ப தூக்கிட்டு நேரா கோட்டைக்கு போயிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா அமைதியா இருந்த மேரி ஹீரோயின் கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டு இருக்கா. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீ ஒருத்தி மட்டும்தான் எப்ப இந்த கோட்டைக்குள்ள வந்தியோ அப்ப எங்களை சுத்தி இருக்க ஆளுங்க எல்லாருமே காயம்பட ஆரம்பிச்சாங்க. ஓ அப்படியா மேடம், ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கங்க. மந்திர கோப்பையை தேடி எடுக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் போனோம். அந்த இடத்துல ஆபத்து இருக்குன்னு எனக்கு மட்டும் தெரியுமா? சோ நம்ம எல்லாரும் டீம்னு சொன்ன நீங்க கிளானுக்கு காயம்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக நான் மட்டும் தனியாருன்னு பிரிச்சு பேசுறீங்க. இதான் உங்களோட புத்தியா? அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு ஹீரோயின் கோச்சுக்கிட்டு நேரா தலைவரை பார்க்க வந்திருக்கா. நீங்க இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்த மந்திர கோப்பை தோ அது இந்த காட்சிக்குள்ள தான் இருக்கு. ஒரு நிமிஷம் தலைவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்க சந்தோஷம் தாங்கல. ஆனா ஹீரோயின் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அவசர அவசரமா அங்க இருக்கக்கூடிய டைம் டிராவல் கதவு இருக்கு பாத்தீங்களா, அத போய் தருகிறான். பார்த்தா இப்ப அதுக்குள்ள இருந்து நம்ம கதையோட வில்லன் வெளியில வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு அல்லு இல்ல, கூடவே ஹீரோயின் கொண்டு வந்த மந்திர கோப்பை இருக்கு பாத்தீங்களா, அதையும் இப்ப அவனோட கையில கொடுத்துருவான். சோ இங்கதான் ஹீரோயினுக்கு உண்மையே தெரியுது. இவ்வளவு நேரமா நல்லவன் நினைச்ச தலைவர் நல்லவனே கிடையாது, ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஒரு சீன்ல ஹீரோ கூட சொல்லிருப்பான்ல, இந்த டைம் டிராவல் மிஷினை எப்படி பயன்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு. அதுவும் சுத்த போய். ஏன்னா தலைவருக்கு இந்த மிஷினை எப்படி பயன்படுத்தணும்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த விஷயத்த ஷேடோ ஹண்டர்ஸ் யாருக்குமே சொல்லி கொடுக்கல. அப்ப உடனே வில்லன் பக்கத்துல வந்து, இந்த உலகத்துல உனக்கு தெரியாத நிறைய உண்மைகள் இருக்கு. அதுல ஒண்ணு என்னோட ரத்தம் உனக்குள்ள இருக்கு. உனக்கு இன்னும் புரியல. உனக்குள்ள இருக்க மகத்தான சக்தி வெளிப்படுறதுக்காக என் ரத்தத்துல ஒரு சில துளிகளை இந்த
கப்பலை விட்டுருக்கேன். இப்ப நீ இதை குடிச்சினா நீ யாரு, உன்னோட கடந்த கால வாழ்க்கை என்னன்னு எல்லாமே தெரிய வரும். தோடா நீ யாரு, உன் பேச்ச கேட்டு எதுக்கு நான் இதை குடிக்கணும்? ஏன்னா ஏற்கனவே இந்த ரத்தத்தை நீ குடிச்சிருக்க. உன் அம்மாவோட வயித்துல நீ கருவா இருக்கும் போதே என் ரத்தத்தை உங்க அம்மாவுக்கு குடிக்க கொடுத்தேன். அது மூலமா தான் உனக்குள்ள மத்த எல்லாரையும் விட நிறைய அமானுஷமான பவர்ஸ் இருக்கு. இவ்வளவு நாளா நீ யாரு, உன்னோட அப்பா யாருன்னு நிறைய குழப்பத்துல இருந்தல்ல, அது எல்லாத்துக்குமான பதில நான் உனக்கு கொடுக்குறேன். உன் மூளைக்குள்ள மறைச்சு வைக்கப்பட்டிருக்க ரகசியங்களை நானே திறந்து விடுறேன். ஆனா அது எல்லாத்தையும் பண்ணணும்னா முதல்ல நீ இந்த ரத்தத்தை குடிச்சாகணும். சரி, நீ இவ்வளவு அதை கையில வாங்குவா, குடிக்கதான் போறாளோன்னு நினைக்கிறப்ப அங்கதான் ட்விஸ்ட். டக்குன்னு மந்திர கொப்பைய மறுபடியும் அங்க இருக்க காட்சிக்குள்ளேயே மறைய வச்சிருவா. வில்லனுக்கு இதை பார்த்து செம கோபம். ஒழுங்கா அந்த கப்பை என்கிட்ட எடுத்துக்கூடுன்னு கத்துவான். ஆனா நம்மாளு தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்க இருக்க டைம் டிராவல் மிஷின் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஓடி வந்து தாவி குதிக்கிறா. இது மூலமா கோட்டைக்குள்ள ஒரு சின்ன அதிர்வு ஏற்படுது. உடனே மேரியும் ஹீரோவை பார்த்து டைம் டிராவல் மிஷினை யாரோ பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன், அதோட பின்விளைவு தான் இந்த அதிர்வு. சரி அப்படின்னா நான் போய் என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் அங்க இருந்து கிளம்பிட்டான். இதுக்கடையில டைம் டிராவல் பண்ண ஹீரோயின் ஒரு சின்ன ரோட்ல வந்து தொப்புன்னு விழுறா. சுத்தி முத்தி கவனிக்கும் போது பக்கத்துலயே அந்த லூக் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட கடை இருக்கு. அது மட்டும் இல்ல, கண்ணு கட்டுற தூரத்திலேயே ஒரு சின்ன குழந்தை தையா தக்கான ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினை பார்த்த அடுத்த நிமிஷமே அவளோட கண்ணு வெள்ளையா மாறுது. அப்படின்னா இவளும் டீமன் கூட்டத்துல ஒரு ஆளு. நேரா ஹீரோயின் கதையை முடிக்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ஓனாய் ஓடி வந்து அந்த குழந்தையவே கவிட்டு போய் ரொம்ப அசால்ட்டா கதையவே முடிச்சு விட்டுருச்சு. அப்பதான் ஹீரோனுக்கு செம ஷாக்கு. இவ ஒரு ஓனாய பார்த்திருப்பால, அது வேற யாரும் கிடையாது, நம்ம லூக்கு தான். ஓனாய் மிருகத்தோட உருவத்துக்கே மாறி இருக்கான். என்னதான் உள்ளுக்குள்ள பயம் இருந்தாலும் கூட லூக்கு நல்லவங்கிற விஷயம் இவளுக்கு தெரியுது இல்லையா. சோ அதனால இப்போதைக்கு தப்பிக்கிறது மட்டும் தான் நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு அவன் கூட பக்கத்துல இருக்க கடைக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பா. இதே டைம்ல அந்த தலைவர் பையன் வில்லனை பார்த்து, பல்லாயிரம் ஆண்டுகளா நான் இந்த கோட்டைக்குள்ளேயே மாட்டியிருக்கேன், என்னால வெளியில போக முடியல, ஏன்னா அது ஒரு சாபத்தால தடுக்கப்பட்டிருக்கு. நீ என்கிட்ட வாக்கு கொடுத்த ஞாபகம் இருக்கா, மந்திர கோப்பைய நான் உன்கிட்ட கொடுத்தா இந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியில போறதுக்கான விடுதலைய நீ எனக்கு கொடுக்குறேன்னு. பதிலுக்கு வில்லனை பாருங்களேன், யோ மந்திர கோப்பையே இன்னும் என் கையில கிடைக்கல, ஹீரோயின் வேற தப்பிச்சு போயிட்டா. இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கட்டுப்படுத்தி மனித இனத்தை அழிச்சு அரக்கர்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு முதல்ல மந்திர கோப்பையோட உதவி தேவை. அது எப்ப என் கைக்கு வருதோ அப்பதான் நான் உன்னை இந்த இடத்தை விட்டு விடுதலை பண்ணுவேன். தலைவருக்கே இதை கேட்டு ஒரு நிமிஷம் சம கோபம். ஆனா இருந்தாலும் அதெல்லாம் வெளியில காட்டிக்கல. அதுக்கப்புறமா வில்லன் தனக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச தீய சக்தியை பயன்படுத்தி தரையில ஒரு தீய நட்சத்திர வடிவத்துல முத்திரையை உருவாக்குவான். இது மூலமா தரையில இருந்து ஒரு சக்தி நேரா வானத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா என்ன, அது இந்த கோட்டையோட வெளிப்பக்கத்துக்கு போகல. தலைவர் தான் மாடிக்கு வந்து அங்க இருக்க லிவரை பிடிச்சி இழுக்க கோட்டையை பாதுகாக்கக்கூடிய மந்திர கதவு திறக்குது. இது மூலமா அந்த வெளிச்சம் நேரா நரகத்துல படுது. அடுத்த நிமிஷமே டீமன்ஸ் ஆன நிழல் அரக்கர்கள் டைரக்டா இப்ப அந்த கோட்டைக்குள்ளேயே வந்துட்டாங்க. வில்லனும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நமக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆளுங்களை தவிர மத்த எல்லாரையும் கொன்றுங்கன்னு சொல்லி உத்தரவு கொடுப்பான். பயங்கர கோவத்தோட டீமன்ஸ் எல்லாம் ஒரு பக்கத்துல கிளம்ப ஆரம்பிக்குது. இதே டைம்ல கிளான் நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. சாக போறான்னு நினைக்கிற நேரத்துல கரெக்டா குல்லாவை மாட்டிக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்துட்டு இருக்கான். யார் என்னன்னு பார்த்தா அது நம்மளோட பெண்ணு. கோட்டைக்கு வெளியில நரகத்தோட கதவை திறக்கிறதுக்கான வெளிச்சத்தை பார்த்தேன். அதனாலதான் உங்களுக்கு உதவி தேவைப்படுமோ நான் இங்க வந்தேன். நான் சொல்ற மருந்து எல்லாமே இந்த கோட்டையோட பாதாள சிறைக்குள்ள இருக்கு. அங்க போய் நீங்க 2 பேரும் தான் கொண்டு வரணும். என்ன ஏது நோட் பண்ணிக்கிட்டு மேரியும் ப்ரூஸும் இப்ப அந்த மருந்து எடுக்க கிளம்புறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோனுக்கு எப்படி நான் இங்க வந்தேங்கிற கேள்வி அதிகமா இருக்கு. அப்பதான் லூக்கும் சொல்லுவாரு, நீ டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்திருக்க, அதுல நீ எங்க போகணும்னு விருப்பப்படுறியோ அந்த இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போகும். அட இப்பதான் எனக்கே புரிய வருது, லாஸ்டா அவங்கள பார்த்தா நல்லா இருக்குமே தோணுச்சு. சோ அது மூலமா தான் அந்த போர்ட்டல் என்ன இங்க கொண்டு வந்திருக்கு போல. கூடவே நீ யாரு, உன்னோட அப்பா யாருங்கிற ரகசியத்தையும் என்னால சொல்லாம இருக்க முடியல. பல வருஷங்களுக்கு முன்னாடி உன்னோட அம்மாவும் அப்புறம் அந்த கதையோட வில்லனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அடுத்த சில வருஷங்கள்லயே நல்லவனா இருந்த உன்னோட அப்பா ஷேடோ ஹண்டர்ஸ்க்கு தெரியாம மந்திர கோப்பையை வச்சு நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணா. இதை தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட அம்மா மந்திர கோப்பையை தூக்கிட்டு போன வரைக்கும் தான் உனக்கு தெரியும். ஆனா அதுக்கப்புறமா உங்க அப்பாவுக்கு தெரியாம கோப்பையை மறைச்சு வச்சுட்டு திரும்ப அவனை பாக்குறதுக்காக அவரோட வீட்டுக்கே வந்தோம். ஆனா வீடு ஏற்கனவே எரிக்கப்படுச்சு. அங்க மொத்தமா 2 விதமான எலும்புகளை பார்த்தோம். ஒன்னு ஒரு சின்ன பையனோடது, இன்னொன்னு பெரியவங்களோடது. அந்த நேரத்துல வில்லனும் அவனோட மூத்த பையனும் இறந்து போயிட்டாங்கன்னு தான் நினைச்சோம். ஹீரோனுக்கு ஒரு நிமிஷம் இதை கேட்டு செம ஷாக்கு. என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒரு அண்ணன் இருந்தானா? ஆமா, உன்னோட அம்மா இந்த ரகசியங்களை உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்க. இவ்வளவு வருஷமா வில்லன் இறந்து போனான்னு நினைச்ச எங்களுக்கு திடீர்னு அவன் திரும்ப வந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் நெருப்புக்கு நடுவுல இருந்த எலும்பு கூடுகள் எல்லாமே வில்லன் செட் பண்ணி வச்ச ஒரு சின்ன போலிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவன் இறந்து போனதா இங்க எல்லாரையுமே நம்ப வைக்க நினைச்சான். கருவா இருக்கும் போது அவனோட ரத்தத்தை குடிச்சு வளர்ந்ததால இப்ப உனக்குள்ளயும் அமானுஷமான நிறைய பவர் இருக்கு. ஒருவேளை இப்ப மட்டும் மந்திர கோப்பையோட உதவியால அவன் ரத்தத்தை மறுபடியும் நீ குடிச்சன்னா நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீ ஒரு பயங்கரமான தீய சக்தியா மாறுவ. அது மட்டும் கிடையாது, வில்லனுக்கே பக்க பலமா நின்னு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே அழிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆயுதமாவும் மாறுவ. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஷாக் ஆக, இதே டைம்ல டைம் டிராவல் மிஷனை யாரோ பயன்படுத்திருக்காங்க போலன்னு செக் பண்றதுக்காக நம்ம ஹீரோ தலைவரோட ரூமுக்கு வந்திருப்பான்ல. இப்ப அங்க வில்லனை பார்த்து ஹீரோவுக்கு செம ஷாக்கு. ஆனா வில்லன் ஆரம்பத்துல சண்டை எதுவுமே போடல. ஆனா அதுக்கு பதிலா வாடா என்னோட மூத்த மகனேன்னு கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். ஒரு நிமிஷம் நம்மளுக்கு இதை கேட்ட அல்ல இல்ல, நீ என்கிட்ட போய் சொல்ற, நான் உன்னோட பையன் கிடையாது. அப்படியா? சந்தேகம்னா உன் தலைவர்கிட்ட கேட்டுப்பாரு. நான் இறந்து போனேன்னு உன்னோட அம்மாவை நம்ப வைக்கிறதுக்கு ஒரு சின்ன போலியான செட்டப் உருவாக்கினேன். அது மட்டும் இல்லாம
உன்னோட சொந்த தங்கச்சி வேற யாரும் கிடையாது, அந்த ஹீரோயின் தான். அவளோட மூளைக்குள்ள மட்டும்தான் நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறியா? கிடையாது, உனக்குள்ளேயும் நிறைய அமானுஷமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கு. சின்ன வயசுல உன்கிட்ட கழுகை கொடுத்து அதை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வான்னு சொன்னவனும் நான் தான், அதோட கழுத்தை உடைச்சு அதை கொன்னவனும் நான் தான். தனக்கும் ஹீரோனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியங்கள் இப்ப வில்லனுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா இவன் தன்னோட அப்பாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இதுக்கிடையில ப்ரூஸும் மேரியும் பாதாள அறைக்கு மருந்துகள் எடுக்க வந்திருப்பாங்கல்ல, அப்பதான் இந்த ப்ரூஸ் ஒரு விஷயத்தையே கவனிக்கிறான். இவங்க இருக்க அதே ரூம்குள்ளதான் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களையும் இந்த வில்ல பையன் வச்சிருந்திருக்கான். உடனே இந்த விஷயத்த ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்ல தான் அம்மாவை காப்பாத்தணுமேங்கிற வெறி அதிகமாகுது. அப்பதான் லூக் ஒரு சின்ன பிளான் போடுறாரு. தன்னோட கேங்ல இருக்க மனித ஓநாய்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கால் பண்ணி உடனே ஷேடோ ஹண்டர்ஸோட கோட்டைக்கு போயாகணும், எல்லாரும் தயாராகுங்க. கிட்டத்தட்ட 20-30 பேரு அட் அ டைம்ல அந்த ஷேடோ ஹண்டர்ஸோட கோட்டைக்குள்ளேயே வரானுங்க. அப்போ உடனே மேரி, ப்ரூஸ் நீ இதே இடத்துல பாதுகாப்பாயிரு, நான் மருந்துகளை கொடுத்துட்டு திரும்ப இங்க வரேன். பதிலுக்கு இவனும் சரின்னு சொல்ல மேரி பெண்ணு கிட்ட மருந்துகளை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும்போது வில்லனோட கண்ட்ரோல்ல இருக்க அந்த டீமன்ஸ் எல்லாம் ஒரு பேய் உருவத்துக்கு மாறி நேரா இவளை தாக்குறதுக்காக ஓடி வரும். மந்திரவாள் கையில இருக்கதால எப்படியோ ஒரு டீமனா ரொம்ப அசால்ட்டாவே அழிச்சிட்டா. இதே டைம்ல ஹீரோயினோட அம்மாவை தூக்கிட்டு போறதுக்காக வில்ல பையனோட அடியாளுங்க உள்ள வந்துட்டு இருக்கானுங்க. பயந்து போன ப்ரூஸ் அங்க இருக்க மருந்து கடங்குக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பான். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில ஓடி வரும்போது நல்ல வேலையா மேரிய பாத்துட்டான். இந்த இடத்துல டீமன்ஸ் இருக்கு, சோ முதல்ல நம்ம மத்தாளுங்களை தேடி கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஓடிட்டு இருக்க நேரத்துல வழியில யாரோ நடந்து வர மாதிரி இருக்கு. பயத்துல டக்குன்னு இவங்களும் கத்திய வச்சு வெட்டலாமேன்னு பாக்கும்போது அது நம்ம லூக்கு, ஹீரோயின், அப்புறம் அந்த மனித ஓநாய்கள் தான். அடி பாவி, காப்பாத்த வந்தவன் கழுத்துலயே கத்திய வைக்கிறியா? மன்னிச்சிருங்க, இந்த இடம் ஃபுல்லாவே நிறைய டீமன்ஸ் இருக்கு. சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மத்தாளுங்க கூட ஒன்னா சேர்ந்து இதை தடுக்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வழி. இந்த மாதிரி சொல்லி வாய கூட மூடல அந்த கெட்ட டீமன்ஸ் எல்லாம் அந்த ஓநாய் மனிதர்கள்ல ஒவ்வொருத்தனையும் டக்குன்னு தூக்க ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து தான் அம்மாவை அடைச்சு வச்ச ரூம் இருக்குல்ல, அதுக்குள்ள வந்து கதவை லாக் பண்ணிப்பாங்க. ரொம்ப நேரத்துக்கு கதவை தாங்கி பிடிக்க முடியாது, ஏன்னா எப்ப வேணாலும் அந்த டீமன்ஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல ஹீரோயினுக்கு தன்னை அறியாம தனக்கு ஏதோ ஒரு சின்ன உணர்வு ஏற்படுற மாதிரி தெரியுது. உடனே மேரி கிட்ட இருக்க தன்னோட மந்திரக்கோலை கையில வாங்கிட்டு தான் கைகள்ல ஏதோ ஒரு சிம்பிளை எழுதுற மாதிரி இருக்கு. பட் அது என்னன்னு தெளிவா காட்டல. இதுக்கப்புறம் நீங்க அந்த கதவை பிடிக்க தேவையில்லை, எல்லாரும் விலகி போங்க சரின்னு லூக்கும் மத்தாளுங்களும் நகரும் போது அட்ட டைம்ல உள்ள வந்து தாக்கலாமேன்னு பாக்கும். ஆனா ஹீரோயின் தான் கையில இருக்க அந்த சிம்பிளை காட்டின அடுத்த நிமிஷமே ஒட்டுமொத்த டீமன்ஸுமே நொடி பொழுதுல உறைஞ்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷம் மேரிக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல. சந்தேகத்துல ஹீரோயினோட கைய பார்த்துட்டு, ஆமா இது ஷேடோ ஹண்டர்ஸோட சிம்பிள்ஸே கிடையாது, இப்படி ஒரு சிம்பிளை நீ எங்க பார்த்த? எனக்கு தெரியல, சடனா என்னோட மூளைக்குள்ள வந்துச்சு. இதுக்கிடையில கையில இருக்க சிம்பிள் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. அப்படின்னா உறைஞ்சு போன டீமன்ஸ் எல்லாம் திரும்ப உயிரோட வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கிடைக்கிற கேப்ல தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு மொத்த பேருமே வெளியில வந்துட்டாங்க. அப்ப நம்ம லூக்கு, மீதி இருக்க ஓநாய் மனிதர்கள், நாங்க இவங்களை பாத்துக்கிறோம், நீங்க முதல்ல அந்த வில்லனோட நட்சத்திர சக்கரத்தை தடுத்து நரகத்தோட கதவை மூடுங்க, அப்பதான் இந்த டீமன்ஸை நிரந்தரமா அழிக்க முடியும். அப்படின்னா நானும் ப்ரூஸும் மேல இருக்க கதவுகளை மூட போறோம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சுட்டாங்க. இதே டைம்ல வில்லன் ஹீரோயினோட அம்மாவுக்கு பக்கத்துல வந்து, நான் கெட்டவனா மாறி இருந்தாலும் கூட எனக்குள்ள இருந்த காதல் மட்டும் இன்னும் அப்படியே தான் இருக்கு, இதுக்கப்புறம் நீயும் நானும் பிரிஞ்சு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி பேசிட்டு இருக்க டைம்லயே கரெக்டா ஹீரோயின் உள்ள புந்து கழுத்துலயே கத்திய வைக்கிறா. ஆனா வில்லன் பயப்படாம, வாமா என்னோட அன்பு மகளே, வாய மூடு, நான் யாரு, என்னோட உண்மையான அடையாளம் என்னன்னு தெரியாம இவ்வளவு நாளா என்ன வாழ வச்சிருக்க, இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும் என்னோட அண்ணன் யாரு, அதுக்கான பதில் உன் கண்ணுக்கு முன்னாடியே இருக்குன்னு ஹீரோவை கை காட்டுவான். ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் சம ஷாக்கு. இல்ல நீ போய் சொல்ற, கண்டிப்பா இவன் என்னோட அண்ணனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பதிலுக்கு ஹீரோவும், ஆமா வில்லன் சொல்லக்கூடியது எல்லாமே உண்மை, குழந்தையா இருந்த என்ன இங்க இருக்க தலைவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்ன ஆளே இந்த வில்லன் தான். ஆனா இந்த உண்மை எதுவுமே உன் அம்மாவுக்கு தெரியாது. வில்லனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்பாடா, குடும்பம் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்தாச்சு. சரி சீக்கிரம் மனித இனத்தை அழிச்சாகணும்ல, மந்திர கோப்பைய காட்ஸ்குள்ள இருந்து என்கிட்ட எடுத்து கொடு. ஆனா ஹீரோயின் முடியவே முடியாதுன்னு வம்பா நிப்பா. இதுக்கடையில ஹீரோ வில்லன் உருவாக்கி வச்சிருக்க நட்சத்திர சக்கரம் இருக்குல்ல, அதுக்குள்ள இருந்து ஒரு ஈட்டியை பிடிங்கிட்டான். இது மூலமா நரகத்தோட கதவை திறக்கிறதுக்கான வெளிச்சம் கட் ஆயிடுச்சு. நீ என்னதான் என்னோட அப்பான்னு சொல்லி கதை விட்டாலும் கூட என்னால அதை நம்ப முடியலையே. அதனால ஒண்ணு இன்னைக்கு நீ இருக்கணும், இல்ல நான் இருக்கணும், வாடா சண்டை போட்டு பாக்கலான்னு நினைச்சு பாக்குறத விட ரெண்டு பேருக்கு இடையில செமையா ஃபைட். சும்மா சொல்லக்கூடாது, அப்பனும் புள்ளையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலச்சவன் கிடையாது. இதே டைம்ல மேரியும் ப்ரூஸும் மாடியில இருக்க தீய சக்திகளை ஃபயர் கன்னை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருப்பாங்க. மொத்தமா அங்க இருக்க மந்திர கதவை லாக் பண்றதுக்கு பக்கத்துல இருக்க லிவரை பிடிச்சு இழுக்கணும்ல. ப்ரூஸ் என்னதான் ட்ரை பண்ணாலுமே அவனால இழுக்கவே முடியல. ஏன்னா இந்த இடத்தோட தலைவர் கைய வச்சு இழுத்தா மட்டும்தான் அது வேலை செய்யுமா. சோ என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல நல்ல வேலையா தலைவரே மேல வந்துட்டாரு. ஏன்னா வில்லன் தனக்கு கொடுத்த வாக்குறுதியை இப்போ வரைக்கும் காப்பாத்தல, அப்புறம் இதுக்காக அவனுக்கு உடந்தையா இருக்கணும். சோ மறுபடியும் நல்லவனாவே மாறிடலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க லிவரை பிடிச்சு இழுக்கலாம்னு பாக்கும்போது கரெக்டா அடியால ஒருத்தன் அங்க வந்துட்டான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு இடையில செமையா ஃபைட். இதே டைம்ல ரெண்டாவது அடியால் சுரங்கத்துக்குள்ள மாட்டி இருக்க நம்ம லூக் இருக்கல, அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்க வரும்போது பையன் கையை கழுத்துன்னு எக்கச்சக்கமான காயம். ஐயோ பாவம் லூக்கு, நீ கெட்ட சக்தியாவே இருந்திருக்கலாமே, இப்ப நல்லவங்க கூட சேர்ந்து பாத்தியா சாகர நிலைமைக்கு போயிட்ட. சிரிச்சுக்கிட்டே லூக்கும், லாஸ்டா நீ என்கிட்ட பேசும்போது என்னோட மிருக உருவத்தை நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டல, தக்காளி இப்ப பாடுறான்னு சொல்லி டக்குனு மனுஷன் ஒரு ஓனாய் மிருகமா மாறி கழுத்தோட ஒரு கவ்வி அடியாலோட கதையை முடிச்சுட்டான். இதே டைம்ல சண்டை
சண்டை போட்டுக்கிட்டு இருந்த ஹீரோ டைம் டிராவல் மிஷின்ல இருந்து லைட்டா தண்ணியை மிதக்க விட்டு இவன் மிஷினுக்குள்ள கையை விட்டு குத்துவான். அது அந்த சின்ன தண்ணி வழியா டெலிபோர்ட் ஆகி வில்லன் கண்ணுலயே ஒரு குத்து. கோவத்தோட உச்சத்துக்கு போன வில்லன் ஹீரோவா அங்க இருக்க கத்தியில குத்தி கொலை பண்ணான்னு பாப்பான். இதை கவனிக்கக்கூடிய ஹீரோயின் சண்டைய ஸ்டாப் பண்ண, அப்படி இல்ல இந்த மந்திர கோப்பையை இந்த டைம் டிராவல் மிஷினுக்குள்ள போட்டுருவேன், வேணாமா அப்படி எல்லாம் பண்ணாத, நான் உன்னோட அப்பான்னு சொல்லிக்கிட்டே வில்லன் பக்கத்துல வந்து மிஷினுக்குள்ள இருக்க விளக்க பிடுங்கலாமேன்னு கைய விட்டு பாக்குறான். ஆனா இவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அதை தொட கூட முடியல. அப்பதான் ஹீரோன்னு சொல்லுவா, நீ நடந்துக்கிற விதத்தை வச்சு பாக்கும்போது நான் கண்டிப்பா உன்னோட மகளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோவையே கொலை பண்ண பார்த்தா எவனாவது தான் சொந்த பிள்ளையவே கொல்ல பாப்பானா? கண்டிப்பா கிடையாது. அப்படின்னா நீ அவனோட அப்பாவா இருக்க வாய்ப்பு இல்ல. என்னை ஏமாத்துறதுக்கு நீ செஞ்ச சதி திட்டம் தான் இது எல்லாமே. அவனுக்காக இல்லனாலும் என் அப்பாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த விளக்க திரும்ப உன்கிட்டயே கொடுக்குறேன். சந்தோஷத்துல வில்ல பையனும் விளக்க கையில வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம இனிமே குடும்பமா இருக்க போறோம். இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே அழிக்க போறோம். கண்டிப்பா அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுன்னு சொல்லி எட்டி கிட்டி ஓங்கி ஒரு உத வில்லன் தடுமாறி அங்க இருக்க டைம் டிராவல் மிஷினுக்குள்ளேயே விழுந்துருவான். இதே டைம்ல தலைவர் பையன் அடியால் கூட சண்டை போட்டு அவன் கதையை முடிச்சு அங்க இருக்க லிவர் ஆஃப் பண்ணிட்டாரு. சோ மந்திர கதவு லாக் ஆனதுமே டீமன்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போயிடுச்சு. இங்கதான் ஹீரோவுக்கு டவுட். ஆமா வில்லனை நீ எங்க அனுப்பி வச்ச? அவன் தானே ஆசைப்பட்டான் இந்த ஒட்டுமொத்த மனித இனத்தையுமே அழிக்கணும், இந்த உலகத்துல தான் தான் ராஜாவா இருக்கணும்னு. அதனாலதான் அவனை உதைக்கும் போது மனித காலடி தடமே படாத ஒரு அமானுஷ்யமான உலகத்துக்கு அவன் போகணும்னு ஆசைப்பட்டான். சடனா அப்ப டைம் டிராவல் மிஷினுக்குள்ள போன வில்லன் திடீர்னு உள்ள இருந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறான். நல்ல வேலையா ஹீரோ அவளோட கையை பிடிச்சிருவான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரியே தாக்கு பிடிக்க முடியாது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா, உன் மந்திர கொள்ளை என்கிட்ட கூடன்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை எடுத்து அங்க இருக்க டைம் டிராவல் மிஷின்ல குத்துனதுமே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உறைஞ்சு அது ஒரு பனிக்கட்டியா மாறி டம்முன்னு வெடிக்கும். லாஸ்டா மிஷின் அழிஞ்சு போனதால வில்லன் நிரந்தரமா அந்த டைம் டிராவல் குள்ளேயே மாட்டிக்கிட்டான். இவனால கண்டிப்பா இதுக்கப்புறம் இங்க வரவே முடியாது. அதுக்கப்புறமா ஹீரோயின் தான் அம்மாவுக்கு பக்கத்துல வந்து, அம்மா நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை, மந்திர விளக்கு நம்ம கிட்ட இல்லனாலும் கூட அது வில்லனோட சேர்த்து ஒரு மாய உலகத்துல மாட்டிக்கிச்சு. சோ அது மூலமா மனிதர்களுக்கு இனிமே எப்பவும் ஆபத்தே வராது. ஆனா நீங்க எல்லாமே என்னால இருக்கவே முடியாதுமா, தயவு செஞ்சு திரும்ப வாங்கன்னு சொல்லி கட்டி பிடிச்ச அழுவா. அடுத்த நிமிஷமே இறந்து போனதா நினைச்ச அம்மாவோட கை லைட்டா அசைற மாதிரி தெரியுது. அப்படின்னா இவங்க இன்னும் சாகல. இந்த விஷயத்த அங்க வந்து லூக்கும் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயின் முன்ன விட தன்னோட சக்திகளை அதிகமா பயன்படுத்த கத்துக்கிட்டா. காதல் மோகத்தால சுத்திக்கிட்டு இருந்த புரூஸ் இப்ப தனக்குள்ள இருந்த காதலை விட்டுட்டு இவன் மறுபடியும் ஹீரோயின் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிக்கிறான். அப்படின்னா ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு கேக்குறீங்களா? வில்லன் ஏற்கனவே கெட்டவன், அவன் சொன்ன விஷயத்த மட்டும் எப்படி உண்மை நம்புறது? சோ கண்டிப்பா அது எல்லாமே பொய்யாதான் இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே மறுபடியும் காதல் ஜோடிகளாகிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தர்ற மன படத்தோட வரங்க. பை பாய்.